ஹாய் ஹலோ குழந்தைய பெற்று இவனையும் நான் நரகத்தில் தள்ள விரும்பலை. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோமோ இல்லையோ, என்னுடைய இந்த 3 குழந்தைகளுக்கும் உணவு கொடுக்கறதுக்கே அது சரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது 4வது இந்த குழந்தையை நான் பெற்று பட்னி போட நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்த ஃபாதர்ஸ், அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட், டாக்டர்லாம் இவங்களை எப்படியோ சமாளித்து இந்த குழந்தைய பெற்றுக்கொள்றதுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. இவங்களோட கணவருக்கு இப்படி குடிப்பழக்கத்துக்கு ஆனாருன்னு சொன்னால், இவர் வந்து மிலிட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, சிப்பாய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஒரு போர் ஒன்று வருது, ஒரு வார் ஒன்று நடக்குது.
அதில் வந்து இவங்க வந்து தோற்று போகிறாங்க. அதனால நிறைய பஞ்சம் ஏற்படுது. இவங்களுக்கு ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத நிலைமை வருது. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து டின் பியர் அது மாதிரி விஷயம் தான் கிடைக்கிது. அதை குடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த இவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகிறாரு. இதனால தான் இவர் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறாரு. இதே விஷயம் இவருடைய வேலை போகிறதுக்குமே காரணமாக இருந்திருக்கு. இதனால் இந்த குடும்பம் ரொம்பவே வறிய நிலைமைக்கு தள்ளப்படுது. அதனால இவங்களுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, குக்கிங் வேலைக்கு போகிறாங்க. அதில் இவரும் சின்ன சின்ன வேலைங்களை தான் பண்ணுவார். தோட்ட வேலைங்க அப்புறம் வந்து ஏதாவது யாரும் சொல்கிற வேலைங்க எல்லாத்தையுமே பண்ணுவார். அதனால தான் இவங்க 4வதாக இந்த குழந்தையும் பெற்று இந்த குழந்தையும் வறுமையில் தள்ள விரும்பலைன்னு சொல்லி அந்த குழந்தைய அழிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் எப்படியோ அவங்கள சம்மதிக்க வச்சு இந்த குழந்தைய பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறாங்க. இப்படியே இது 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1985 வந்து ஃபங்க்ஷனில் மதிரான்னு சொல்லி ஒரு தீவில் வந்து போர்த்துக்கல்லில் வந்து 4வது குழந்தையாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிறக்கிறாரு. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் தான் இவர் பிறக்கிறாரு. அம்மா குக்கிங் வேலைங்க பண்ணுவாங்க. அப்பா வந்து தோட்ட வேலைங்களும் இந்த கிரவுண்டுங்க துப்புரவு பண்ணுற வேலைங்க அது மாதிரியான வேலைங்களை பண்ணுவார். இப்படி இருக்கும்போது ஒரு தடவை என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்களோட அப்பாவுக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிது. அதை என்னென்னு சொன்னால், ஃபுட்பால் கிரவுண்டில் வந்து அந்த கிரவுண்டை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் அந்த பால் எடுத்து வைக்கிறது, அந்த அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரியான ஒரு வேலை கிடைக்கிது. அதனால் இவங்க அப்பா வந்து ஃபுட்பால் கிரவுண்டை க்ளீன் பண்ணுற வேலைங்க தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி இருக்கும்போது ரொனால்டோவுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ரொனால்டோ முதல் தடவை இந்த கிரவுண்டில் ஃபுட்பால் பிளேயர்ஸ் விளையாடுறது, அப்புறம் வந்து எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாரு. இதனால் இவருக்கு அந்த விளையாட்டு மேலே ரொம்பவே ஆர்வம் வருது. அப்போ அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு, அப்பா எனக்கும் இது மாதிரி ஒரு பால் வேணும், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் வாங்குகிற அளவுக்கு எங்களுக்கு எந்த வசதியுமே கிடையாது, நீ இதை மறந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே அது மனசில் ரொம்பவே பதிஞ்சிட்டு, அதனால் சொல்கிறாரு, இல்லைப்பா நானும் வந்து பெரியவனாகி இந்த கிரவுண்டில் விளையாடுவேன், நானும் பெரிய வீடு வாங்குவேன், நானும் பெரியவனாவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா இவன் ஏதோ விளையாட்டுத்தனமாக சொல்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் போக போக இவருடைய அந்த விளையாட்டின் மேலே உள்ள ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால ரோட்டில் பார்க்குற டின்னுங்களையோ போல் அப்புறம் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் எதுவும் இருந்தால் அதுங்களை வந்து காலால் கிக் பண்ணி விளையாடுற இது மாதிரியான விஷயங்களை இவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஃபுட்பால் கிரவுண்ட் அதில் தான் வேலை பார்க்குறதால அந்த கிரவுண்ட் சின்ன சின்ன கிளப்பில் இவரை சேர்த்து விடுறாரு. அதில் இவர் விளையாடுறாரு. ஆனாலும் நிறைய பேர் இவர் கேலி பண்ணுறாங்க. அதனால் இவர் ஸ்கூல்லேயும் நல்லாவே இந்த ஃபுட்பாலில் ரொம்பவே நல்லா விளையாடுறாரு. ஆனாலுமே நாம் எவ்வளோ தான் சாதித்தாலுமே அந்த சாதனைகளை விட நம்மளுடைய தோற்றங்கள் நிறைய பேரோட கண்ணில் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். அவங்க நம்மளுடைய தோற்றங்களில் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பண்ணுற விஷயங்களை எப்போதுமே கணக்கெடுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இவர் ஒரு சில பேர் கேலி பண்ணுறாங்க, இவன் வந்து எவ்வளோ நல்லா விளையாடினாலும் எவ்வளோ ஒல்லியாக இருக்கான், இவனால் எப்படி நம்ம டீமுக்கு வெற்றியாக விளையாடி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க. நம்மளோட சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது கேலி பண்ணால் வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அழுவாங்க, என்ன இவங்க இப்படி கேலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுவாங்க. இல்லைன்னா அதே இடத்துலையே அழுதுகிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தையுமே பாசிட்டிவாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால் இவருடைய 9 வயசில் இவர் ஸ்கூல் ஜிம்மில் சேர்ந்து அவர் உடம்பை ரொம்பவே ஃபிட்டாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, இந்த போலோட வந்து கிளாஸ் ரூமுக்கு வராரு. அப்போ இவங்களோட டீச்சருக்கு வந்து இவங்களோட குடும்பம் வந்து ரொம்பவே வறிய குடும்பம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால திட்டுறாங்க, நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே விளையாட்டுன்னு இருக்கிறியே, இதனால் வந்து உனக்கு வந்து இந்த விளையாட்டு தான் வந்து சாப்பாடு போடுமா, இந்த விளையாட்டுனால நீ அப்படி என்னத்தை சாதிக்க போகிற அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களுக்கு முன்னுக்கு வச்சு ரொம்ப அவமானப்படுத்தி இவர் திட்டுறாங்க. இதனால் கோவப்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவர் உட்காந்து இந்த சேரை தூக்கி டீச்சர் மேலே அடிக்கிறாரு. இதனால் கோவப்பட்ட டீச்சர் என்ன பண்ணுறாரு, உடனே பிரின்சிபலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் ரொனால்டோவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்னதுக்கு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இவர் வந்து
என்னையும் வந்து தப்பாக பேசினார். நான் ஆசையாக விளையாடுற என்னுடைய ஃபுட்பால்லையும் ரொம்பவே அசிங்கமாக பேசினார். அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பிரின்சிபல் இவரை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டார். இப்போ இவர் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா புலம்புறாங்க, உனக்கு நான் என்ன பண்ணேன், எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை படிக்க அனுப்பேன், நீ விளையாட்டுன்னு செய்கிறேன்னு ரொம்பவே புலம்பியிருக்காங்க. அதனால் அப்போ ரொனால்டோ சொல்கிறாரு, நான் வந்து ஃபுட்பால் விளையாடணுன்னு ஆசைப்பட்றேன், என்ன ஃபுட்பால் விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து இவரோட திறமை, இவருடைய விருப்பம் வந்து இன்னொரு விளையாட்டு மேலே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கொள்கிறாங்க. அதனால அவங்க இவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்கிட்ட இருந்த காசை போட்டு இவருக்கு பூஸ்ட் வாங்கி கொடுத்து இவரை வந்து இன்னும் வேறு வேறு கிளப்புங்களில் வந்து சேர்த்து விடுறாங்க விளையாடுறதுக்கு. ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இவரை வேறு கிளப்புங்களில் சேர்த்து விளையாடுறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பி இவர் ரொம்பவே நல்லா விளையாடுறாரு. நிறைய பேர் பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே வேகமாக விளையாடுறாரு. அதனால இவருக்கு லிட்டில் பின்னு சொல்லி நிக்நேம் கூட வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து சின்ன சின்ன டீம்களாக வந்து வேறு ஊருங்களுக்கு வந்து போய் விளையாடுறதுக்கான வாய்ப்பு வருது. ஆனாலும் இவர் வந்து என்னவா இருந்தாலும் ஒரு சின்ன பையன் இல்லையா, இவருக்கு 12 வயசு தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது இவரால் வேறு ஊருங்களுக்கு போக முடியலை. அதனால ரொம்ப கவலைப்படுறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, இவரை ரொம்பவே ஆறுதல் படுத்தி ரொம்பவே மோட்டிவாக பேசி இவரை அனுப்புகிறாங்க. இவர் போகிறாரு, வேறு ஊருங்களில் விளையாடுறாரு. அப்படி இருக்கும்போது ரொம்பவே லேட்டாக மூடுற ஒரு கடையில் போய் அவங்க அந்த கடையில் வந்து மிஞ்சின சாப்பாடுங்களை வச்சுருப்பாங்க இல்லையா, அதுங்களை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாரு. அப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத அளவில் இவர் அவருடைய கடந்த காலத்தை கடந்து போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. இவருக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வருது. அது என்னென்னு சொன்னால், இவருடைய இதய வீதம், அதாவது ஹார்ட் வந்து துடிக்கிற வீதம் நார்மலாக இருக்கும்போதுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் இப்படி தொடர்ந்து ஓடி விளையாடினா இவருடைய உயிருக்குமே ஆபத்து ஏற்படக்கூடியதாக அந்த விஷயம் இருக்குது. அதனால் இவருடைய அம்மா அப்பா கூப்பிட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இவருடைய ஹார்ட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இவர் இப்படி தொடர்ந்து விளையாடினா அவருடைய உயிருக்கே ஆபத்து. இதுக்கு உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு சொன்னால், இவருக்கு வந்து ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவர் மருந்து மாத்திரை குடிக்கணும், எந்த விளையாட்டுமே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இல்லை, எனக்கு அம்மா எப்படியாவது ஃபுட்பால் விளையாடணும், அதனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்னை வந்து விளையாட விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க அம்மாவுக்கு இது அவங்க மனசில் ரொம்பவே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இவர் வந்து கலைக்கணும்னு வச்சுருப்பாங்க சின்ன வயசுலேயே. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, கிரவுண்டில் ஓடி இருப்பாங்க, இந்த குழந்தை கலையணுன்றதுக்காக ஓடி இருப்பாங்க. ஒருவேளை இதுதான் இவனுடைய இந்த ஹார்ட் ப்ராப்ளமுக்கு காரணமோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. அப்படியுமே இவருக்கு இந்த ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு வாராரு, அவர் பழையபடி விளையாடுறாரு, ரொம்பவே நல்லா விளையாடுறாரு. இவரோட புகழ் நிறைய டீம்களில், நிறைய கிளப்களில் பேசப்படுற அளவுக்கு ரொம்பவே ஒரு வேகமான வீரனாக இவர் இருக்கார். போர்த்துகல்லே ரொம்பவே
சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஆனால் அவங்க கடந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டமான விஷயங்களை கடந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளுக்கு இருக்க கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டங்களான்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் பெருசாகவே தெரியாது. ஆனால் நாம் அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் இருக்கிற மாதிரி நாம் அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் மாற்றி யோசிக்கலாமே. எவ்வளோ கஷ்டப்படும்போது இன்னொரு தடவை சாதிக்கும்போது, இப்படி நம்மளை விட்டுட்டு போனவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட வருவாங்க. நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. நம்மளை கேலி செஞ்சவங்க ஒவ்வொருத்தருக்குமே நாம் கொடுக்குற பதிலடி நம்மளுடைய சாதனைகளும் நம்மளுடைய வெற்றிகளும் தான். நாம் சாதிச்சிட்டோன்றதுக்காக கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகணும்னு கிடையாது. நாம் சாதிச்சிடணுன்றதுக்காக பெருமைத்தனங்களும் கொள்றதுக்கான அவசியமும் கிடையாது. கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பொறுத்தவரையில் அவருக்கு எந்த ஒரு பெருமையான குணமும் இருந்தது கிடையாது. அவர் நிறைய பேருக்கு உதவி செய்யாமல் இருந்ததும் கிடையாது. அவர் சாதனையை மட்டுமே அவர் பிடிச்சிருந்தது கிடையாது. இன்னமும் நிறைய பேருக்கு உதவி பண்ணுற ஒரு மனிதனாக தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது நாமளும் நம்மளுடைய வெற்றிகளுக்காக ஓடிக்கிட்டே இருப்போம். நாம் தோற்று போனாலுமே அதுக்காக முயற்சி பண்ணுவோம். முடிஞ்ச அளவு எவ்வளோ வேண்டாலும் முயற்சி பண்ணுவோம். நம்ம எவ்வளோ தோற்று போகிறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளோட வெற்றிங்க நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நாம் தோக்கும்போது நம்மளுடைய வெற்றிங்களை குறித்து ஒரு எண்ணம் இருக்கணும். நாம் எப்படியாவது வெற்றி அடைவோம்னு சொல்லி நம்ம மனசில் நம்மளுக்கு நம்மளை குறித்து ஒரு தைரியம் இருக்கணும். அப்படி தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், முதல்ல உன்னை சிறந்தவர் என்று நீ நினை, அப்போது தான் மற்றவர்கள் உன்னை சிறந்தவர் என்று சொல்லி நினைப்பார்கள். அது உண்மைதானே. ஏன்னு சொன்னால் நாம் நம்மளை நம்பும்போது தான் மற்றவங்களை நம்மளை நம்புவாங்க. அதனால் நாம் முதல்ல நம்மளை நம்பி வாழ்வோம். இந்த கதையில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை வச்சு தான் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவு பண்ணி என்னை மன்னிக்கவும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறும் நான் அனு. தேங்க்யூ.